இறைக்க இறைக்க வற்றாமல் வரும் அதிசய நீர். திருச்செந்தூரில் நாழி கிணறு உருவானது இப்படித்தானா? முருகன் தன் வேலை வைத்து செய்த அதிசயம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கோவிலின் பல்வேறு வரலாறுகளும் பல்வேறு அதிசயங்களும் நம்மை பிரமிக்க வைத்துக் கொண்டேதான் இருக்கின்றன. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் துன்பம் பறந்தோடிவிடும் என இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் கடற்கரை அருகிலேயே இருந்தாலும் கடலின் உப்புத்தன்மை இந்த கோவிலை பாதிக்காமல் திருச்செந்தூர் கோவில் இன்று வரை கம்பீரமாக நிற்கிறது. அதே போலதான் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின் கடற்கரை ஓரம் அமைந்துள்ள நாழி கிணற்றிலும் நீராடி விட்டுதான் முருகப்பெருமானை தரிசிக்க செல்வார்கள். ஆனால் அந்த நாழி கிணறும் கடற்கரை அருகில் இருந்தாலும் உப்புத்தன்மை இல்லாமல் நன்னீராக வற்றாமல் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில்தான் முருகப்பெருமான் எப்படி இந்த நாழி கிணற்றை உருவாக்கினார் என்பதற்கு சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணியும் இருக்கிறது. திருச்செந்தூரில் காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துகளும் இந்த தலத்தில் தீர்த்தமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இவற்றில் கந்த புஷ்கரணி எனப்படும் நாழி கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறார்கள். கோவிலுக்கு தெற்கே நாழி கிணறு உள்ளது. பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக 1 சதுர அடி பரப்பும் 7 அடி ஆழமும் உள்ள இந்த தீர்த்தம் உவர்ப்பு அற்ற நன்னீராக இருக்கிறது. கடற்கரையோரம் இப்படி இனிய நீராக அமைந்துள்ளது கந்த பெருமானின் அருளினால்தான். இதில் நீராடுபவர்கள் சகல நலன்களையும் பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதேபோல் கடற்கரையில் அமைந்திருந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி மறைந்துவிட்டன. ஆனால் இந்த நாழி கிணறு மட்டும்தான் இன்று வரை இருக்கிறது. திருச்செந்தூரில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே 6 நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றது. அசுர படைகள் வீழ்ந்த பின்னர் சூரபத்மன் மாமரமாக உருமாறினான். முருகப்பெருமான் தனது வேலினால் மாமரத்தை 2ஆக பிளந்தார். அப்போது மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியது. இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடனும் மயில் வாகனத்தோடும் காட்சி புரிந்தார். சூரபத்மனுடன் போர் முறிந்த பிறகு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது வேலால் கிணறு ஒன்றை உருவாக்கினார். அக்கிணறே நாழி கிணறு என்று அழைக்கப்படுகிறது. 14 அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்றின் நீர் உப்பாகவும் கருகிய நிறத்தில்தான் இருக்கும். ஆனால் இந்த நாழி கிணற்றின் உள்ளேயே மற்றொரு கிணறு உள்ளது. 1 அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும். அதுதான் நாழி கிணறு. ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைந்துள்ளது அதிசயத்தினுள் அதிசயம். இது முருகன் நடத்திய அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இதேபோல் இன்னொரு வரலாறும் சொல்லப்படுகிறது. அதாவது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய முருகருக்கு நன்னீர் தேவைப்பட்டது. ஆனால் திருச்செந்தூரை சுற்றிலும் கடல் நீர் இருப்பதால் முருகன் தன் வேலை வைத்து கடற்கரையோரம் ஒரு கிணற்றை தோண்டிய போது உருவானதுதான் இந்த நாழி கிணறு என்றும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த கிணறு மட்டும் சுற்றிலும் கடல் இருந்தாலும் இன்று வரை நன்னீராக வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. உங்கள் தின சேவல்.